தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெறுப்பு பேச்சு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஏராளமான புகார்கள் வந்திருக்கின்றன. இதுகுறித்து ஆய்வு செய்து வருவதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். வெறுப்பு பேச்சு தொடர்பாக பிரதமருக்கு எதிரான வழங்கப்பட்ட புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக பரிசீலித்து வருவதாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த வாரம் தேர்தல் பொதுக்கூட்டத்தின் பொழுது பிரதமர் பேசிய பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் அவர் பேசியிருந்தது குறிப்பிட்டது. அந்த வீடியோவும் கடுமையான வைரலாகிய நிலையில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் வழங்கியது. காங்கிரஸை பொறுத்தவரை மொத்தம் 17 புகார்களில் பிரதமர் மீது மொத்தம் 4 புகார்களை நேற்று மாலை 4 மணிக்கு வழங்கியிருந்தது குறிப்பிட்டது. அந்த பெறப்பட்ட புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களும் தனிநபர்களும் இந்த பல்வேறு புகார்களை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அனைத்து புகார்கள் மீதும் அதாவது தேர்தல் விதிமுறை மீறல் விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாமா வேண்டாமா என்பது குறித்த ஒரு ஆலோசனையை நடத்தி பிறகு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பிரதமருக்கு எதிரான கடுமையான எதிர்ப்புகள் என்பது இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ புகார்களையும் பல்வேறு கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் இமெயில் மூலமாகவும் நேரடியாகவும் சமர்ப்பித்திருந்தன. அந்த புகார்கள் மீதுதான் எந்த நடவடிக்கை எடுப்பது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை தற்போது தேர்தல் ஆணையமானது பரிசீலித்து வருகிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.